வணக்கம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிற வித்தையை நாம கத்து வச்சுக்கிடணும். அந்த நேரத்துல அந்த இடத்துல நாம எமோஷன் ஆயிட்டோம்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். இதை வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாம். ஒரு திருமண விழா. அங்க சுபாஷ் ஃபேமிலி கலந்துக்கிறாங்க. அவனோட மனைவி, அவனோட குழந்தைகள் 2 பேரு கலந்துக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு அவங்க சாப்பிட்ற இடத்துக்கு போறாங்க. சாப்பாடு டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சுபாஷோட மனைவியோட காலடியில எங்கேயோ இருந்த கரப்பான் பூச்சி பறந்து வந்து அவ காலடியில உட்கார்ந்துருந்தது. அவளுக்கு பாம்புனா கூட பயம் கிடையாது. ஆனா கரப்பான் பூச்சினா ஒரே அலர்ஜி. அந்த நேரத்துல கரப்பான் பூச்சியை பார்த்ததுமே ஒரே அலறிட்டா. அந்த நேரத்துல சுபாஷ் குடிச்சுக்கிட்டு இருந்த பாயாசம் அவரோட சட்டையில கொட்டிருச்சு. அந்த இடத்துல சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்த ஒருவர் சாப்பாட்டு பாத்திரத்தை கீழே கொட்டிட்டாரு. அந்த நேரத்துல ஒரு இளைஞன் வந்தான். என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு வந்தான். எல்லாரும் அந்த கரப்பான் பூச்சியை கையை காமிச்சாங்க. அவன் பார்த்துட்டு அவனோட கர்ச்சீஃப் எடுத்து கரப்பான் பூச்சி மேல போட்டு கரப்பான் பூச்சி அலேக்கா தூக்கி வெளியே போட்டுட்டான். சரி, இப்ப இந்த இடத்துல யாரால பிரச்சனை? கரப்பான் பூச்சியால பிரச்சனையா இல்ல சுபாஷோட மனைவியால பிரச்சனையா? இப்போ நீங்க கரப்பான் பூச்சி தான் பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப அலேக்கா தூக்கி அந்த இளைஞன் வெளியே தூக்கி போட்டான்ல, இதுக்கு என்ன சொல்றது? அப்போ கரப்பான் பூச்சி பிரச்சனை கிடையாது, உண்மைதானே? இந்த மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிற வித்தையை நாம கத்து வச்சுக்கிடணும். வாழ்க்கைனா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், வராம இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கிடணும். நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு பட்டா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.